ஆக்சுவலி நேற்று தான் ஃபர்ஸ்ட் டே. எனக்கு காலேஜ்லாம் வந்து ஜூலை 1 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு லெட்டர் எழுதி சைன் வாங்கிட்டு மேடம் நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க. நேற்று நடந்த அளவுக்கு கூட இன்னைக்கு கிளாஸில் எதுவுமே நடக்கல. ஒரு பீரியட் மட்டும் தான் இருந்தது. அதுவும் நல்லா ஜாலியாக ஃபன்னாக போயிடுச்சு. சரி, நேற்று கதையை சொல்கிறேன். தேர்ட் இயர் படிக்கும் போது எங்கள் ரூமில் 2 பேர் எப்பவுமே 7 o'clock ஆனால் எந்திரிச்சு குளிக்க போயிடுவாங்க. ஆனால் நேற்று 7:30 ஆகியும் எந்திரிக்கல. நான் பார்க்குறேன் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உண்மையாலுமே மண்டே தானா, இன்னைக்கு உண்மையாலுமே காலேஜ் இருக்கா, இல்லை நான் தான் தெரியாதனமா வந்துட்டேனா அப்படின்னு கேட்டால் பொறுமையாக போய்க்கலாம், 9:20 போனால் போதும், அங்கே போனால் நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே அப்படின்ட்டு. இவளுக்கு மார்னிங் ஆனால் வேறு வேலையே இல்லை. எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு காலையில் வந்து தேடிட்டு இருக்கிறத வேலை. சாப்பிட போலாம், ஏதோ சீரை தட்டு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பிளேட்குள்ள போனும் அட்டெண்டன்ஸும் இருக்கு. ஏன்னா இந்த மேடம் ரெப்பு, அதனால அவுட் டைம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயாச்சு. எங்க 3 பேத்துக்கும் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் எப்படி தெரியுமா ரொட்டீன் போச்சு. கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஒரு 5 minutes உட்காந்துட்டு அப்புறம் வெளியில வந்து தண்ணி குடிச்சிட்டு காலேஜ் சுத்திட்டு மறுபடியும் கால் வலிக்குதுன்னு கிளாஸ்க்குள்ள போறது, மறுபடியும் தண்ணி குடிக்கிறது, மறுபடியும் காலேஜ் சுத்துறது. 12:30 வரைக்கும் இது மட்டும் தான் நடந்தது. ஆஃப்டர்நூன் காலேஜ் கிடையாது. 12:30க்கு இன் டைம் போட்டு சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஒரே ஒரு சார் தான் நாங்க எங்க போனாலும் எங்க முன்னாடி வந்துட்டு இருந்தாரு. அவரும் பாவம் எங்களை பாக்குறப்பலாம் இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்காதீங்க, ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, ப்ராஜெக்ட் என்னாச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்றாரு. நமக்கு இது தாண்டா ப்ராஜெக்ட்னு சொல்லி கையில கொடுத்தவே ஒன்றும் தெரியாது. இதுல ப்ராஜெக்ட்டுக்கு டீம் பிரிக்கல, டாபிக் கொடுத்தா அது பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா தரல இல்ல